சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே எல்ரோய்க்கு அல்லேலூயா என்னை நீரே கண்டீரையா எக்கும் எல்லாம் தீர்த்தீரையா நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா எல்ரோய்க்கு அல்லேலூயா என்னை நீரை கண்டீரையா எக்கம் எல்லாம் தீர்த்தீரையா நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே எல்ஷடாயும் நீங்க தாங்கள் சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துனீங்க எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க எல்ஷடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துனீங்க எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன் யெகோவா தேவனுக்கு யெகோவா ஆயிரம்
எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஏலோகிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக என்னாலும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவேங்க. ஏலோகிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக என்னாலும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடு. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு, எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, எக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, எக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம் ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எது சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, எல்ஷடா நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துனீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துனீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்து செய்த நன்மைகள் ஆயிரம்
தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடு யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி எல்லாரும் சொல்லும் யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன், கரம் தட்டி பாடிடுவேன், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எத்தனையோ அதிசயங்கள் நாம் கண்டிருக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அந்த செய்த நன்மைகளுக்கு அவருக்கு கைமாறாய் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரை நாம் துதிக்க துதிக்க அவருடைய நாமங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களின் கர்த்தர் வாய்க்கு செய்ய அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். வாருங்கள் சபையாரே, ஓ வாசல்களை உயருங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்கு செய்ய நல்லவராயிருக்கிறார். ஓமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு எப்போது முன் செல்வதா எல்லா காரியங்களையும் ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிற காரியங்கள் வேண்டுகிற காரியங்கள் அத்தனையும் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறதே எல்லா கண்கள் காணத்தக்கதா இந்த கிருபை நடத்தி கொண்டிருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கனம் மகிமை துதி உமக்கே, ஆமென் அல்லேலூயா. கனம் மகிமை துதி உமக்கே, ஆமென் அல்லேலூயா. உம் சமூகம் எங்கள் முன் செல்வதால் உம் இளைப்பாறுதல் அடைகின்றோம். உம் சமூகம் எங்கள் முன் செல்வதால் உம் இளைப்பாறுதல் அடைகின்றோம். ஜீவனோ மரணமோ ஏதாகிலும் தேவ அன்பினின்று பிரியாமல் காப்பீர். ஜீவனோ மரணமோ ஏதாகிலும் தேவ அன்பினின்று பிரியாமல் காப்பீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே
மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கனம் மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கனம் மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உந்தன் பெலத்தில் நீர் எழுந்தருளி, உயர் பெலத்தால் எங்கள் ஈடை கட்டினீர். உந்தன் பெலத்தில் நீர் எழுந்தருளி, உயர் பெலத்தால் எங்கள் ஈடை கட்டினீர். சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுப்போம், உயர் மதிலையும் தாண்டிட பெலனளிப்பீர். சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுப்போம், உயர் மதிலையும் தாண்டிட பெலனளிப்பீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கனம் மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கனம் மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. வல்லமை அதிகாரம் உள்ள வார்த்தை, வாய்க்குமே அனுப்புகிற காரியம். வல்லமை அதிகாரம் உள்ள வார்த்தை, வாய்க்குமே அனுப்புகிற காரியம். கேட்கும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால், நீ கேட்கிறவைகளை கொடுப்பேன் என்றீ. கேட்கும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால், நீ கேட்கிறவைகளை கொடுப்பேன் என்றீ. வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கனம் மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உந்தன் தீர்மானத்தால் அழைக்கப்பட்டு, உம்மில் அன்பு வைத்த எங்களுக்கு, உந்தன் தீர்மானத்தால் அழைக்கப்பட்டு, உம்மில் அன்பு வைத்த எங்களுக்கு, சகலமும் நன்மைக்காய் நடப்பதினால் நாங்கள் சந்தோஷமாய் என்று முன் செல்கிறோம். சகலமும் நன்மைக்காய் நடப்பதினால் நாங்கள் சந்தோஷமாய் என்று முன் செல்கிறோம். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. Yes Lord. சேனைகளின் கர்த்தராம் இவர்,
மகிமை கனம் மகிமை துதி. ஆமென் அல்லேலூயா. கனம் மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. நாம் கேட்கிற வார்த்தையில் நிலைத்திருந்தால் நாம் கேட்கிற அத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தேவனாகி கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறவர். என் பலன் நீர் ஆண்டவரே, என் கோட்டை நீர், எங்கள் அடைக்கலம் நீர் ஆண்டவரே, எங்கள் உயர்ந்த தீர்மானமும் நீங்க தான் ஆண்டவரே. எல்லாமே நீங்க தான் ராஜா. நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என் பலன் நீர், என் கோட்டை நீர், எந்தன் தஞ்சம் நீர், எந்தன் அடைக்கலம் நீர். என் பலன் நீர், என் கோட்டை நீர், எந்தன் தஞ்சம் நீர், எந்தன் அடைக்கலம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சாத்தானின் சகல அதிகாரமும் மேற்கொள்ளும் அதிகாரம் எமக்களித்தீர். சாத்தானின் சகல அதிகாரமும் மேற்கொள்ளும் அதிகாரம் எமக்களித்தீர். சர்வாயுத வர்க்கம் அணிந்திடுவே, சாவமையுள்ளவர் நீர் இருக்க. சர்வாயுதம் வர்க்கம் அணிந்திடுவேன், சாவமையுள்ளவர் நீர் இருக்க. என் பலன் நீர், என் கோட்டை நீர், எந்தன் தஞ்சம் நீர், எந்தன் அடைக்கலம் நீர். என் பலன் நீர், என் கோட்டை நீர், எந்தன் தஞ்சம் நீர், எந்தன் அடைக்கலம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. இன்னும் என்ன பயம் உனக்கு, கிறிஸ்து இயேசுவின் பலன் இருக்க. இன்னும் என்ன பயம் உனக்கு, கிறிஸ்து இயேசுவின் பலன் இருக்க. சிலுவை சுமந்த நீர் இருக்க, தழும்புகளால் குணமாகிடுவே. சிலுவை சுமந்த நீர் இருக்க, தழும்புகளால் குணமாகிடுவே. என் பலன் நீர், என் கோட்டை நீர், எந்தன் தஞ்சம் நீர், எந்தன் அடைக்கலம் நீர். என் பலன் நீர், என் கோட்டை நீர், எந்தன் தஞ்சம் நீர், எந்தன் அடைக்கலம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ளவரே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ளவரே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தீர், சர்வலோகத்தின் ஆண்டவர் நீர். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தீர், சர்வலோகத்தின் ஆண்டவர் நீர். என்
என் பலனீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என் பலனீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம். எல்லாரும் சொல்லுவோம். என் பலனீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. இன்னும் என்ன பயம் உனக்கு, கிறிஸ்து இயேசுவின் பலன் இருக்க. இன்னும் என்ன பயம் உனக்கு, கிறிஸ்து இயேசுவின் எல்லாம் சொல்லுங்க. இன்னும் பயமே, இன்னும் என்ன பயம் உனக்கு, கிறிஸ்து இயேசுவின் பலன் இருக்க. சிலுவை சுமந்த நீர் இருக்க, தழும்புகளால் குணமாகிடுவே. சிலுவை சுமந்த நீர் இருக்க, தழும்புகளால் குணமாகிடுவே. என் பலனீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என் பலனீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என் பலனீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என் பலன் நீர், என் கோட்டை நீர், எங்கள் தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என் பலன் நீர். ஓ, அவருடைய பலத்தில் தான் நாம் இந்த நிமிஷம் வரை நடந்து கொண்டிருக்கிறோம். என் பலன் நீர், என் கோட்டை நீர், எந்த தஞ்சம் நீர், எந்த அடைக்கலம் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, எங்கள் நாட்கள் முடியும் வரை. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Yes Lord. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே, தாயினும்
அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை. எல்லாரும் சொல்லும் ஆண்டவரை பார்த்து ஆராதி. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை இயேசுப்பா உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. எத்தனை இடையூறுகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பாரங்கள் வந்தாலும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எல்லா துதி கன மகிமை புகழ் எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறோம். மீண்டும் எஸ்கேஎம் திருச்சபை லைவ் ஆராய்ச்சி நடக்கும். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலை ஜெபிக்கிறோம், காலை ஆராதனை ஜெபிக்கிறோம். இந்த நாள் கூட கர்த்தாவே இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அடியை மறைத்து என்னை விலைக்கு நீ பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நம்பிதா. ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, உண்மை தொந்தரவு செய்கிறது, பின்னர் நம்மை காப்பாற்றும். உண்மை தொந்தரவு செய்கிறது, பின்னர் நம்மை காப்பாற்றும். வாழ்க்கையில் நாம் உண்மையாய் நடக்கும்போது பலவிதமான வாழ்க்கை போராட்டங்கள் வந்தால் கூட நிச்சயமாக அந்த உண்மை நம்மை காப்பாற்றும் என்ற
வசனத்தின் அடிப்படையாக அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 11 உள்ள வசனங்களை வாசிக்கும். அப்போஸ்தலர் புத்தகம் உங்களுக்கு தெரியும், அது லூக்காவினால் எழுதப்பட்டது. கிறிஸ்து மறைந்த பிறகு சுமார் 60-90 வருஷத்துக்குள்ளே எழுதப்பட்டுள்ள புத்தகம் தான் இது, இந்த அப்போஸ்தலர் புத்தகம். இது பவுலுடைய ஊழிய பயணத்தை நாம் பார்க்கணும். பவுல் தன்னுடைய வாழ்நாளில் சுமார் 10,000 மைல்கள் அவர்களுடைய ஊழியத்தை செய்தார். மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பா சில பகுதிகள், துருக்கி, இப்படி பல நாடுகளில் சுவிசேஷத்தை அறிவித்தார். அநேகர் நற்செய்தியை கேட்டு விசுவாசித்தார்கள், பல நற்செய்தியை கேட்டு விசுவாசிக்கவில்லை. ஆனால் இதன் மத்தியிலே நாம் இப்போது பார்க்கிற இந்த இடத்தில் யூதருடைய விசுவாசம் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் தேவனிடத்தில் சேரலாம். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் நடப்போமானால் ஆண்டவரிடத்தில் சேரலாம் என்று அந்த யூதருடைய விசுவாசமாக இருப்பதை நான் பார்ப்போம். ஆனால் இயேசு வந்த பிறகு என்ன சொல்றார்? நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க நான் வரவில்லை, அதை நிறைவேற்றவே நான் வந்தேன். மீண்டும் சொல்ற, நான் அதை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தான் நான் வந்தேன் என்று இயேசு சொல்றார். அதில் பவுலின் நாட்களில் பார்க்குறோம், இந்த யூத ஜனங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. பவுல் எருசலேமில் இருக்கும்போது இந்த ஒரு விரோத கும்பல் பவுலை அழிக்க நினைக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 23ஆம் அதிகாரம் 1 வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரே, இந்நாள் வரைக்கும் நான் எல்லா விஷயத்திலும் நான் நல் மனசாட்சியோடு கூட தேவனுக்கு முன்பதாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். இப்போது ஒரு கோர்ட் ரூம், ஒரு நீதிமன்றம் போல் இருக்கிற இடத்துல பவுல் இந்த ஆலோசனை சங்கத்தில் என்ன சொல்றான்? நான் இதுவரைக்கும் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பதாக நடந்து வந்தேன். ஆங்கிலத்தில் சொல்றது குட் கான்சியஸ் பிஃபோர் காட். பவுல் சொல்றார், என்னுடைய வாழ்நாள் எப்போது என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நாட்கள் முதல் நான் நல் மனசாட்சியோடு கூட நான் நடந்து வந்தேன் என்று பவுல் சொல்வது வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் எப்படி வாழ்கிறோம்? அதுதான் முக்கியமான காரணம். நல் மனசாட்சியோடு கூட நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளே தேவாவி வந்திருக்கிறார். நல் மனசாட்சியோடு நாம் வாழ்கிறோமா? நமது குடும்பத்திலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல் மனசாட்சியோடு நாம் இருக்கிறோமா? இல்லை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நல் மனசாட்சியை நாம் விற்று பிசாசு இடத்துல அதை கொடுத்து விட்டோமா? ஒரு காரியத்தை செய்யும் போது செய்வதற்கு முன்பதாக மனசாட்சிக்கு பயந்து நாம் செய்யணும், நடக்கணும் என்று நமக்கு போதிக்கிறது. அதனால் பவுல் சொல்றார், இங்கு நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பதாக நடந்தேன். குட் கான்சியஸ். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிகளாக இருக்கிற நாம் எல்லா விதத்திலும் நல் மனசாட்சியோடு கூட நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நீதியாயிருப்பதாக வேதம் கூறுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22 அங்கு வாசிக்கிறோம். எபிரேயர் 10:22, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவராகும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவராகும், உண்மையுள்ள இருதயத்தோடு கூட விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு கூட சேரக்கிடவும். இங்கு பவுல் சொல்ல, துர்மனசாட்சி நீங்க வாழ்க்கையில துர்மனசாட்சி நீங்க நான் வாழ வேண்டும் என்று பவுல் அங்கு வற்புறுத்துகிறார். தொடர்ந்து அவர் சொல்ற காரியம் என்ன? சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவராகும். எப்போது நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது தண்ணீர்ல ஞானம் செலுத்தமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா விதத்திலும் நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஞானம் செலுத்த பிறகு பரிசுத்தமாக நாம் வாழணும். பார்க்கிற காரியம், கேட்கிற காரியம், வாழ்க்கை நடைமுறை எல்லாவற்றையும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பிறகு உண்மையுள்ள இருதயத்தோடு கூட விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். உண்மையுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தர் எல்லாவற்றிலும் எப்படி அவர் உண்மையா இருக்கிறார், அதே போல நாம் அவரை பின்பற்றி போகும்போது எல்லாவற்றிலும் நாம் உண்மையோடு கூட உண்மை உள்ள இருதயத்தோடு கூட விசுவாசத்தின் பூர்ண நிச்சயமாய் நாம் இருக்க வேண்டும். பாதி விசுவாசம் அல்ல, கால் பகுதி அல்ல, பூர்ணம் ஃபுல் நிறைவான விசுவாசத்தோடு கூட நாம் அவரை பின்பற்றி போக வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. எபிரேயர் 13:18 இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். எபிரேயர் 13:18, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள்
நல் மனசாட்சி உள்ளவர்களாக எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். இங்கு அங்க இருக்கிற திருச்சபை ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக? நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாக, நமக்குள் பரிசுத்தாவியை வாசம் பண்ணும் போது நாம் எப்படி இருக்கோமா, நமக்குள்ள நல் மனசாட்சி இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. எல்லாவற்றிலும் யோக்கியமா இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்க. எல்லாவற்றிலும், பேசுவதிலே, வாழ்வதிலே, உணவு பழக்கத்திலே, நம்முடைய துணி ஆடை பழக்கத்திலே, எல்லாவற்றையும் யோக்கியமாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிடிக்காத பிரிவில்லாத காரிலே செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் யோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. சரி, மீண்டுமாக நாம் அப்போஸ்தலர் 23ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். 23:2. அப்போது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்போது அந்த கோர்ட் ரூம் ஒரு சின்ன ஒரு நீதிமன்றம். அப்போது பிரதான ஆசாரியன் அனனியா சொல்லப்பட்டுள்ள ஒருத்தன், அவன் என்ன சொல்றான், அங்க இருக்கிற தன் பக்கத்தில் ஆட்களை பார்த்து பவுலின் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். உண்மை பேசும்போது அப்போது அவருடைய வாயில் அடிக்க வேண்டும் என்று அனனியா சொல்வதை வாசிக்கிறோம். உண்மையாய் நீ வாழும்போது அப்போது எப்படி நம்மை பேச விடாமல் ஜனங்கள் தடுக்கிறார்களோ, அதே போல பவுல் உண்மை பேசும்போது அந்த உண்மை பேசக்கூடாது என்று அனனியா சொல்ல பவுலை வாயில் அடிங்கன்னு சொல்றான். ஆனால் அவன் சொன்னால் கூட அப்போது பவுல் அவளை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, அவங்க சொன்னால் கூட சொன்ன அந்த நபரை பார்த்து பவுல் பயப்படாமல் என்ன சொல்றார், வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்று கேட்கலாம். பாருங்க, ஒரு நீதிமன்றத்திலே அங்கு குற்றவாளியா இருந்தப்படுகிற ஒரு பவுல் அங்க இருக்கிற விசாரணை செய்கிற அந்த நீதிபதிகளை பார்த்து என்ன சொல்றான், வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில வெளி தோற்றத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? வெளி தோற்றத்திலே சிலர் பரிசுத்தமா இருப்பது போல, உண்மையா இருப்பது போல, பயபக்தியா இருப்பது போல நாம் நடிக்கக்கூடாது. அப்படி நாம் வெளி தோற்றத்திலே நாம் கிறிஸ்துவராய் நாம் வாழக்கூடாது. உள்ளான மனிதத்திலே உள்ளான மனிதர் எப்படி இருக்க வேண்டுமா, ஆண்டவுக்கு பயப்படுற மகனா இருக்க வேண்டும். எல்லாவற்றும் உண்மை தைரியமாய் பேச வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் உனக்கு விரோதமாக அவர்களை பேசினாலும் அடித்தாலும் பவுல் சொல்வது போல கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று, அப்போது கர்த்தரை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா நாம் வாழ வேண்டும். சிலர் கோபம் வரும்போது என்ன பேசுகிறார் என்று தெரியாமல் பேசப்படும் போது அப்போது நாம் நிதானத்தை கைவிடக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 4ஆம் வசனம். சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியை வைகராயே என்றார்கள். இப்போது பக்கத்துல இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, பக்கத்துல இருக்கிறாங்க, இப்போது பவுலுக்கு விரோதமாக தூண்டி விடுறாங்க. எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊற்றுவது போல நீ பவுலாகிய நீ எப்படி அந்த பிரதான ஆசாரி பேசலாம் நினைச்சாங்க. அங்க பவுலுக்கு விரோதமாக ஜனங்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். சில இடத்துல நல்லது பேசுவது போல இருக்கும், ஆனால் அதிலே நஞ்சு இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதவுவது போல இருக்கும், ஆனால் அதிலே உபத்திரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கு பவுலுக்கு உதவுவது போல, ஆசாரிக்கு உதவுவது போல பேசினால் கூட அதில் சில விஷமான வார்த்தைகள் இருப்பதை நாம் அங்க பார்க்கிறோம். முதலில் என்ன செய்ய வேண்டும்? பவுல் என்ன சொல்றார்? 5ஆம் வசனம். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரி என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அது பவுல் சொல்றார், இவர் ஆசாரி என்று எனக்கு தெரியாது, பிரதான ஆசாரியர் தெரியாது, ஆசாரிகள் அப்படி பேச மாட்டாங்க என்று பவுல் சொல்றான். முதலில் நம்மை பார்க்கும் போது ஜனங்கள் இயேசுவை பார்க்கணும். நம்முடைய பேச்சின் மூலமாக நாம் கிறிஸ்துவரா இருக்கிறோம் என்று மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும். பவுல் அங்க என்ன சொல்றார்? நீங்க பேசும்போது நீங்கள் ஒரு பிரதான ஒரு ஆசாரியர் பேசுவது போல நீங்கள் பேசாமல், நீங்கள் கீழ்த்தரமா நீங்கள் பேசுவதனாலே உங்களை நான் பிரதான ஆசாரியர் இல்லை என்று நான் நினைத்து பவுல். அதே போல விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தர் பிள்ளையா இருக்கும் போது உங்கள் பேச்சிலே நடக்கையிலே நீங்கள் கவனமா இருந்தால்தான் அப்போது நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்க முடியும் என்று வேதம் கூறுகிறது. சரி, 6ஆம் வசனத்தை வேகமா வாசிக்கலாம். பின்பு அவர்கள் சதிசேர் ஒரு பக்கமாகவும் பரிசேயர் ஒரு பக்கமாகும் என்று பவுல் அறிந்து, சகோதரே, நான் பரிசேயருடைய மகனாய் இருக்கிறேன். மரித்தோடு உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான்.
25 ஆண்டுகளுக்கு முன்னே என்ன நடந்தது, எப்படி இயேசுவை அங்கு அந்த கோர்ட் ரூம்ல கொண்டு வந்து அவரை மரண தண்டனை கொடுத்தாலோ அதே போல ஒரு சூழ்நிலை தான் இப்போது பவுலுக்கு வருது. பவுல் என்ன நினைக்கிறான், இயேசுவை கொலை செய்தவர்கள் நிச்சயமாக எனக்கும் இந்த நீதிமன்றத்துல எனக்கு கொலை தூக்கு தண்டனை தான், மரண தண்டனை தான் விதிப்பார்ட்டு அந்த பவுல் சொல்லி வாசிக்கிறோம். இந்த இடத்துல பார்க்க 2 விதமான குரூப், 2 விதமான, ஒன்று சதிசேயர், இன்னொன்னு பரிசேயர். ஆங்கிலத்தை சதிசீஸ். சதிசீஸ் என்றால் சதிசேயர் என்றால் என்ன? இவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பதை நம்பவில்லை, தூதர்கள் பிசாசுகளை அவர்கள் நம்பவில்லை, ஆவிக்குரிய உலகத்தை நம்பவில்லை. எதுவும் நம்பாத ஒரு கூட்டம் தான் நினைச்சுக்கிறது இந்த சதிசேயர் என்பதை பாவம். பரிசேயர் என்றால், பாரிசீஸ் என்றால் என்ன? இவர்கள் மேற்சொல்லப்பட்டுள்ள எல்லாவற்றையும் நம்புகிற ஒரு கூட்டம், இயேசுடைய உயிர்த்தெழுதல் நம்புகிற ஒரு கூட்டம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறதை நம்புகிற ஒரு கூட்டம், தூதர்கள் பிசாசுகளை இருக்கிறது நம்புகிற ஒரு கூட்டம், ஆவிக்குரிய உலகத்தை நம்புகிற ஒரு கூட்டம் தான் இந்த பரிசேயர். அதே போல ஒவ்வொரு திருச்சபையிலும் பார்க்கிறோம், ஒவ்வொரு திருச்சபையும் 2 விதமான குரூப் ஜனங்களை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை முழுமையாய் நம்பாத ஜனங்கள், பாடல் வேலையில தேவன் அசைவாடுவதை நம்பாத ஜனங்கள், பிரசங்கத்தை கடமைக்காக கேட்கிற ஜனங்களை பார்க்கணும். அதே போல விசுவாசிகளை இருக்கிற நாம் எப்படி நாம் கவனமா இருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. 7ஆம் வசனம், அவன் இப்படி சொன்ன போது பரிசேயர் சதிசேயருக்கு வாக்குவாதம் உண்டாயிற்று, கூட்டம் 2ஆய் பிரிந்தது. இப்படி இந்த பவுல் சொன்ன உடனே என்ன பார்க்கிறோம், பவுல் இப்படி சொன்ன போது பரிசேயரும் சரிசேயரும் இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று, கூட்டம் 2ஆக பிரிந்தது. ஒரு சிலர் பேசும்போது என்ன பார்க்கிறோம், அங்கு இருக்கிற ஒற்றுமை கூட கெட்டு போவதை நாம் அங்க பார்க்கிறோம். இப்போது இங்க என்ன பார்க்கிறோம், இங்கு பவுல் பேசின உடனே இதுவரைக்கும் பரிசேயர் சதிசேயர் 2 பேரும் ஒரே டீமாக குரூப்பாக இருந்தாங்க. ஆனா இப்போது என்ன பார்க்கும், இருவரும் எதிரும் புறமாக அவங்க மாறித்து வாசிக்கிறோம். இப்போது அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிலர் பேசும்போது அவங்க பேச்சினாலே பிரச்சனை இல்லாத இடத்துல பிரச்சனை வரும், குழப்பம் இல்லாத இடத்துல குழப்பம், தானாக முகாந்திரம் இல்லாமல் குழப்பங்கள் குடும்பத்திலே சிலர் பேசினால் வருவதை பார்க்கிறோம். அதனால் சிலர் பிரச்சனை சண்டை ஏற்பட்ட பிறகு நினைச்சுவாங்க ஒன்றும் தெரியாத போல இருப்பது போல இந்த பரிசேயரும் சதிசேயர் இருந்ததாக வேதம் போதிக்கிறது. 8ஆம் வசனம், என்னத்தினாலே எவனில் சதிசேயர் உயிர்த்தெழுதலை இல்லை என்றும் தேவதூதனும் ஆவி இல்லை என்றும் சொல்கிறார்கள், பரிசேயரும் அவ்விரண்டு ஒன்றென்று ஒப்புக்கொள்கிறார்கள். முன்னே நாம் சொன்ன வண்ணமாக இருவருக்கும் ஒன்றாய் இதுவரைக்கும் ஒன்றாய் இருந்த இந்த 2 குரூப் இப்போது நாங்கள் அவளுக்குள்ள இருந்த மறைமுகமா இருந்த கருத்துகள் எண்ணங்கள் இப்போது வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையும் நான் உள்ளத்துல நான் மறைத்து வைக்க முடியாது. ஒரு நேரத்துல அது நம்ம அறியாமல் அது வெளியிலே தானாக வரும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ரொம்ப நாள் நினைச்ச முடியாது, நல்லவரை போல நாம் நடக்க முடியாது, நடிக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற சுபாவம் உன்னை கேட்காமலே அது திடீரென்று வெளியே வரும் என்று வெளிப்படும் என்று நாம் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். 9ஆம் வசனம், ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று, பிரதான சமயத்தானாகிய வேதபாசில் எழுந்து இந்த மனுஷரிடத்திலே ஒரு பொல்லாங்கும் காணும், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவருடனே பேசினதுண்டானாலும் நாம் தேவனுடனே போர் செய்வதன் தகாது என்று வாதாடினார்கள். அதுல இருந்து என்ன சொல்றாங்க, ஒரு சில பரிசு சொல்றாங்க, இந்த பவுல் இந்த மனுஷரிடத்திலே ஒரு பொல்லாங்கும் காணும், we find no evil in this man. அவனை பார்க்கும்போது நல்லவனா இருக்கிறான்னு நினைச்சாங்க. ஒரு சில சொல்றாங்க, ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது அப்படிதான் கருத்து சொல்லணும், நாம் தேவனை பார்வையிலே நல்லவராக நல்ல மனுஷனாக மனுஷியாக நான் வாழ வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நாம் உண்மையாக கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அப்போது ஜனங்கள் உமக்கு விரோதமாக பேச எழும்ப பயப்படுவார்கள். இந்த சூழ்நிலையிலே 10ஆம் வசனம் வாசிக்கிறோம், மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவார் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவரை போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். கலவரம் வருகிறது. இந்த கலவரத்தில் பவுலை இழுத்து எங்காவது அடித்து காயப்படுத்துவார்னு செய்றாங்க. அங்க இருக்கிற சேனாதிபதி என்ன செய்யறான், அப்போது பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படியாக போர் சேவரை கட்டளையிடுறான். அப்போது அந்த கோர்ட் ரூம்ல இருந்து செய்றாங்க, பவுலை மீண்டுமாக சிறைச்சாலைக்குள்ளே அவனை கொண்டு போறாங்க. சிறைச்சாலை கொண்டு போகும்போது அப்போது இரவு நேரம்
இரவு நேரத்துல அங்கு பவுல் அந்த சிறைச்சாலைக்குள்ள என்ன செய்து கொண்டிருப்பார்? சிறைச்சாலைக்குள்ள என்ன செய்து கொண்டிருப்பார்? இது 1ஆம் நூற்றாண்டு நடக்கிற ஒரு சம்பவம். இப்போது இருக்கிற போது சிறைச்சாலை இல்லை, அங்கு விளக்கு இருந்திருக்காது, வெளிச்சம் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட நேரத்துல பவுல் என்ன செய்திருப்பார்? பவுல் நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருப்பார். ஆண்டவரை, இதுவரைக்கும் என்னை நடத்தினீர், இப்போது கூட ஆண்டவரே இந்த சிறைச்சாலைக்குள்ளே என்னை அடைத்திருக்கிறாங்க, இனிமேனை தேவன் காப்பாற்றுவார் என்று நிச்சயமாக பவுல் நினைத்து ஜெபித்திருப்பார். அன்றாத்திலே கர்த்தர் பவுலின் அருகே நின்றார். பாருங்க, நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும்போது எந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருடைய தேவன் நம் பக்கமாய் அவர் வந்து நிற்பார். எல்லாரும் பவுலுக்கு எதிரியாக காணப்பட்டாங்க. ஆண்டு கூட இங்க வசனம் சொல்கிறது, கர்த்தர் பவுலின் அருகே நின்று என்ன சொல்றாராம்? பவுலே திடங்கோல். பவுலுக்கு சொன்ன காரியம் என்ன? திடங்கோல் என்று ஆண்டவர் சொன்னதை வாசிக்கிறோம். திடங்கோல் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், be a good cheer, take courage என்று ஆங்கிலத்தை பைபிளை வாசிக்கிறோம். திடங்கோல் என்று இங்கு ஆண்டவர் பவுலோடு கூட சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்ல, என்னை குறித்து எப்படி நீ தைரியமா எருசலேமில் சாட்சி கொடுத்தாயோ, அதே போல இந்த ரோமாபுரியிலும் கூட தைரியமாய் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் பவுலோடு சொன்னார். உண்மை தொந்தரவு செய்கிறது, பெண்ண நன்மை காப்பாற்றும். இங்கே பவுல் உண்மை பேசும்போது தொந்தரவு போல காணப்பட்டால் கூட கடைசியில் எப்படி உண்மை அவரை காப்பாற்றும், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் பேசுகிற, உண்மையோடு கூட பேசுகிற மகனாய் மகளாய் விருப்பமானால் நிச்சயமாக உண்மை காப்பாற்றுவோம். ஆண்டவர் உன் பக்கத்திலே நிச்சயமாய் நின்று உனக்கு பதில் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரப்படட்டும். ஆமென். God bless you. Take care.